ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேங்க. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ஊற்ற முன்னாடி மழை தூரிச்சுன்னா ஊற்றாமலாது இருந்திருக்கல. சரி, வந்ததுக்கு வீடியோ கூட எடுக்க விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஒரு 4 வழுதுனங்காய் கிடக்கு, அதை பறிச்சிக்கலாம். ஒன்று 2 வழுதுனங்காயை பறிக்கும்போது மனசுக்குள்ளே ஏன் தான் அவ்வளோ பெரிய சந்தோஷம் வருதுன்னு எனக்கு தெரியல. சாதிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வரும். ஆனால் என்னென்னா, எனக்கு இந்த சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கோயம்புத்தூர்காரங்க சண்டைக்கு வராதிங்க. இந்த வரிக்கத்திரி, காராமடை வரிக்கத்திரி எனக்கு டேஸ்ட் என்னமோ பிடிக்கவே இல்லை. ஒருவேளை அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, பூச்சி விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் அது தன்மையாக இல்லை, இந்த பூச்சி விழுந்தனாலையான்னு தெரில. ஸோ அதனால் எனக்கு அது டேஸ்ட்டு சாம்பாருக்கு மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். மற்றபடி இந்த காய் வழுதுனங்காயெல்லாம் பறிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் வீட்டில் செடி இல்லாதப்போ நான் இதில் வேலை பார்த்துட்ருந்தேன். அது என்ன, நம்மளுடைய வள்ளியூர் பக்கத்தில் வேலை பார்க்கும்போது அங்கே வழுதுனங்காய் விற்கும். போய் விலை கேட்பேன், வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், ஏன்னா அவியல் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்குமா. அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, சும்மா நம்ம ஒரு கத்திரிக்காயே வாங்க, அது எதுக்கு அவ்வளோ விலை போட்டு வாங்கணும் அப்படி சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வாங்க மாட்டேன். இப்போ அந்த கத்திரிக்காய் இப்போ நம்ம வீட்டில் போதுமே 3 கத்திரிக்காய் இருந்தால் தான். இன்னும் ஒரு 2-3 வீட்டில் பறித்து வச்சது வழுதுனங்காய் இருக்கும். அது மட்டும் சேஃபாக வச்சுருப்பேன். மற்ற கத்திரிக்காயோடு அதை மிங்கிள் பண்ணி கூட வைக்க மாட்டேன். அதை தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு அதை அவியலுக்கு மட்டுமே பயன்படுத்துவேங்க, வேறு எதுக்குமே பயன்படுத்த மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ ஏற்கனவே இருக்குது, ஒரு 4 காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கூட அந்த நம்ம வரிக்கத்திரியில் நீளமானது அதுவுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு தனியாக கத்திரிக்காய் மட்டும் போட்டு ஒரு அவியல் வச்சா அதுவுமே ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் நல்ல கீரல் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அவியலுக்குள்ள மசாலா அரைச்சி போட்டு வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சா மாங்காய் அல்லது தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, பாய்.